வணக்கம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 13ஆம் நாள் வியாழக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 27/3/2025. இன்றைய நாளுக்கான ராசி பலன் மற்றும் நட்சத்திர பலன்கள் வழங்குவது உங்கள் திரு ஞானசம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் 11ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுடைய வேலை பளுவிலிருந்து கொஞ்சம் ஒதுக்கி ரிலாக்ஸாக இருக்க வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைய நாளில் சில வகையில் உங்களுக்கு சில விஷயங்களில் தாமதம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் தாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. மேஷராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க. அஸ்வதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தாரோடைய ஆதரவு கிடைக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 10ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால, இன்றைய தொழில் ஸ்தானத்தில் உங்களுக்கு சந்திரன் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு புகழ், மக்கள் மத்தியில் செல்வாக்கு, ஆதரவு இதெல்லாம் உயரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதனால் சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாகவும் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ் நிறங்க. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தன்னம்பிக்கை கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகுணமான பலன்கள் ஏற்படுங்க. மிதுனராசி அன்பர்களே, மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு உங்கள் மீது நம்பிக்கை பெற்ற சிலர் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மறைமுக ஆதரவு இல்லாமல் நேர்முக ஆதரவாக இந்த நாள் இருக்கும் உங்களுக்கு. அதன் காரணமாக அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மிருகசீர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபினான்ஸ் விஷயத்தில் கொஞ்சம் நெருக்கடி ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொறுமை கொஞ்சம் தேவைங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள கொஞ்சம் அனுசரித்து போனாக்கா பிரச்சனையிலிருந்து நல்லாயிருக்கும். கடகராசி அன்பர்களே, கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அப்பா இதோட விட்டுதே அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு தாட் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை நிறங்க. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாகவும், பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சிக்கனம் தேவைப்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சரிங்களா? ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைகிறதுக்கு வழிவகை தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 7ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சியில் பங்கு பெறக்கூடிய நாளாகவும், சுப விசேஷங்கள் பேசுவதற்கான நல்ல நாளாகவும் இந்த நாள் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படக்கூடிய அருமையான நாளுங்க. இந்த நாளில் அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறங்க. மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய தேடல் இன்னைக்கு கிடைக்கும். பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதுமையான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 6ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் துணிந்தவனுக்கு துக்கமில்லை என்பது போல இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியின் கீழ் துணிவே துணையாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்லப்போனால் மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி திறமைகள், உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய நல்ல நாளுங்க. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழப்பங்கள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படுவது வாய்ப்பு இருக்குங்க. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாளுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு மன சந்தோஷம் அடையக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்குங்க. அதனால் வெளியிலிருந்து சில சுப செய்திகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமான பலன்கள் இன்னைக்கு கிடைக்கும். விருட்சக ராசி அன்பர்களே, விருட்சக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் வளர்ச்சி அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். 4ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுக்கு தாய்மாமன் வழியிலிருந்து சில நல்ல உதவிகளோ அல்லது நல்ல செய்திகளோ கிடைப்பதற்கான சூழல் ஏற்படுங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு நிறம். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்ப்புகள் மாறக்கூடிய நாளாகவும், அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழிலில் லாபம் ஏற்படும். கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு
நெருக்கடிகள்லாம் மாறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசி அன்பர்களுக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால, இன்றைய நாள் குழம்பிய குளம் தெளிந்தது போல இன்றைய நாள் தெளிவு கிடைக்கக்கூடிய நாளாக, தான் செய்த தவறை தான் உணரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 7, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் மஞ்சள் நிறங்க. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆர்வம் ஏற்படும் செய்திகளில். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திருப்தியான நாளாக இந்த நாள் இருக்குங்க. மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 2ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால வாக்குஸ்தானத்தில் நீங்கள் வாக்கு என்ன கொடுத்தாலும் அது நடக்கக்கூடிய நாளாகவும், மனதார யாருக்கு எது வேண்டி கொடுத்தாலும் அது சிறப்பும் சீரும் சிறப்புமாக அமையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும், அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆதரவுகரம் நீட்ட நண்பர்கள் வருவாங்க. கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கு 1ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் மனதில் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கக்கூடிய காரணத்தினால இன்றைய மனதில் ஒரு வித அச்சம், கவலை இதெல்லாம் தொடர்ந்து இன்னைக்கு இருந்துக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க. மனக்கவலை ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குங்க. அதிர்ஷ்டமான திசைன்னு சொல்ல போனால் தென்கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்க. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவி உறவில் நெருக்கம் இருக்கும். சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றங்கள் கடைசி நேரத்தில் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால பணவரவு உங்களுக்கு ஏற்படுவதற்கான சூழல் உண்டுங்க. அதன் காரணமாக அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய சிந்தனைகள் உருவாகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய பயணம் இன்னைக்கு புதுசாக காத்திருக்குங்க. ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை இருப்பார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம், கும்பகோணத்திலிருந்து. வாழ்க நலமுடன்.